திருச்சியில் காங்கிரஸ் அலுவலகம் மீது அதிமுகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பிரதமர், முதல்வர் மோடி சந்திப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தரக்குறைவாக விமர்சித்ததாக கூறி அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட காங்கிரஸ் தலைமை அலுவலகமான அருணாச்சல மன்றத்தை வெள்ளியன்று அதிமுக எம்பி குமார் தலைமையில் அக்கட்சியினர் முற்றுகையிட வந்தனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்ததால் மன்றத்தின் மீது அதிமுகவினர் கற்களை வீசினர். இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் அங்கிருந்த இளங்கோவன், ராகுல் பேனர்களை கிழித்தெறிந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து மன்றத்திற்கு திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் அதிமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு கட்சியினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. மோதலை கட்டுப்படுத்திய போலீசார் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பி குமார் உட்பட அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இந்த மோதல் சம்பவத்தால் அந்த பகுதி போர்க்களமாக காட்சியளித்தது.